படம் சூப்பரா இருக்குங்க. மாஸ் பண்ணிருக்காரு விக்ரம். ஒரு விண்டேஜ் விக்ரம் நீங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு. மெசேஜ் மெசேஜ் பத்தி இதனால ஆக்ஷனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. படம் நல்லா சூப்பரா இருக்கு. சித்தா வேற மாதிரி எமோஷன், இது ஒரு வேற மாதிரி எமோஷன். ஆனா மெசேஜ் இருக்கு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது அதோட மெசேஜோட ரியல் மீனிங் உங்களுக்கு புரியும். படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சஸ்பென்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூட சஸ்பென்ஸ் இருக்கு. பார்ட் 1ல தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்ட் 2 இல்லைங்களா? ஸோ பார்ட் 1ல தான் தெரியும். ஆனால் செம்மையா இருந்துச்சு படம், வேற லெவல். ஒரிஜினல் சம்பவம் ப்ரோ. ஓஜி பண்ணியிருக்காங்க நல்லா. ஒரிஜினல் சம்பவம் ப்ரோ, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருக்கு. நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான லீடு வந்து இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். படம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விக்ரம்காவும் பார்க்கலாம், எஸ் எஸ் சூர்யாவும் பார்க்கலாம். படம் நெருப்பா இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு படம். உண்மையிலே எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஃபயர் ஆயிடுவீங்க. எங்களுக்கு இன்னும் அந்த ஃபயர் வந்து இன்னும் கட்டுப்படுத்த முடியல, பயங்கர ஃபயரா இருக்கும். உண்மையிலே நாங்க வந்து இந்த படம் வந்து காலைல வரும்னு எதிர்பார்த்தோம். ஏதோ பிரச்சனைனால இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண செம்மைட்டா இருக்கும் ப்ரோ. உண்மையில சொல்றேன், செம்மையா இருக்கும் ப்ரோ படம். அதுல விட்டாரு சியான் விக்ரம், செம்மையா இருந்துச்சு. யாரு வேணாலும் வந்து பாக்கலாம். செம்மையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன பிடிக்கலன்னு சொல்ல முடியும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. விக்ரம் ஈக்குவலா பண்ணிருந்தாங்க. விஷாராவும் விக்ரம் ஈக்குவலா பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபிலிம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அட்டகாசமா இருக்கு. பசங்க வந்து அடுத்த ஷோ பார்க்கணும்னு சொல்றாங்க. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஏமாற்றமா இருந்தோம். டிக்கெட் புக்கே ஆகல ரொம்ப நேரமா. கடைசி 6 மணிக்கு புக் பண்ணி உடனே வந்துட்டோம். நாங்க ஹீரோயினுக்காக வந்தோம். ஏன்னா ஹீரோயின் எங்க ஊர் திண்டுக்கல். எதுங்க குடும்பத்துக்காக எதுனாலும் பண்ணலாம்னு சொல்றாங்க. செம்ம ஆக்ஷன் த்ரில்லருங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அது தீம் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஜி பிரகாஷ் மியூசிக் செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ மூவி அவரேஜ் ஸ்டோரி தான். பட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குது. மெசேஜ் சேம் அந்த ரவுடிசம் தான். ரவுடிசம் உள்ள போனா எப்படி வெளில வர முடியாதோ சேம் அதே கண்டென்ட் தான். போலீஸ்க்கும் ரவுடிக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்கோ சேம் காமன் இருக்கும் இல்லையா? பேசிக் பிஃபோர் ஒரு 10 years 12 years என்னென்ன இருக்கோ அதே தான். இவன் அவனை போட்டு கொடுப்பான், இவனை போட்டு கொடுப்பான். போலீஸ் வந்து ரவுடி பண்ண சொல்லுவான். இன் பிட்வீன் யார் இருக்கானோ அவன் தான் பலிகாடு. அது மாதிரி கண்டென்ட் வேற இல்ல. ரொம்ப வயலன்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே மீடியம் தான். பட் நல்லா இருக்கு. தீம் மியூசிக்கோட போகும்போது அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவுதான். மார்னிங் ஷோ வந்து கேன்சல் பண்ணிருந்தாங்க. மார்னிங் புக் பண்ணிருந்தீங்க? இல்ல ப்ரோ, இப்பதான் நானும் மார்னிங் புக் பண்ணியிருந்தேன். அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஷோ தான் வந்தோம். அந்த பாண்டிங்கோட கொஞ்சம் கூட குறையாம நடிச்சிருக்காரு. அதுதான் இதுல மெயின் கான்செப்ட். அவர் அந்த ரவுடிசம் உள்ள போனாலுமே எனக்கு ஃபேமிலி இருக்கு, நான் எனக்கு ஒரு கிட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வரைக்கும் கான்செப்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி தான். ஆக்டிங்லாம் சொல்ல வேணும். நான் வந்து விக்ரமோட ஃபேன் சொல்ல முடியாது. விக்ரம் படம்லாம் பார்த்துருக்கேன். சரியா? எனக்கு வந்து அவரோட ஒரு டைம்ல பீரியட்ல பிடிக்கும். இப்போ நான் இந்த படம் பார்த்தோன்னே ஐ பிகம் அ ஃபேன். ஏன்னா மகானுக்கு அப்புறமா நான் பார்த்த உருப்படியான படம் இதுதான். மகான் படத்துக்கு அப்புறமா அது சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் பண்ணியிருக்காரு விக்ரம். வயலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? ஃபைட் வயலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? ஓகே தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருக்கா? ரொம்ப அதிகமா இருக்கா? இல்ல வயலன்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. வயலன்ஸ் ஓகே தான். சூப்பரா இருக்கு படம். விக்ரம் வந்து படம் வந்து சேதுபதியும் சித்தாவும் கலந்த மாதிரி ஒரு படம் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டும் இல்ல, அதுக்கு இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு படம். மெசேஜ் எதுவும் இல்ல. அது அந்த ஃபேமிலி கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். வயலன்ஸ் எல்லாம் ஃபைட் இருக்குதா? ஓகே பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப 18+ கண்டென்ட்லாம் இல்ல. நார்மலா ஃபேமிலி படம் மாதிரி தான் இருக்கு. பயங்கர ஃபயரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாமே அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. பக்கா இருக்கு. ஒரு குறைஞ்ச 2-3 டைம் பார்க்கலாம். ஷோ வந்து கேன்சல் பண்ணிருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல. வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா செஞ்சுட்டாங்க. வயலன்ஸ் நார்மலா தான் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு. ஃபேன்ஸ் விக்ரம் ஃபேன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. விக்ரம் மிரட்டி இருக்காரு. ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் தான். ஸ்டோரியே டிஃப்ரெண்ட். விக்ரமோட கேரியர்ல டிஃப்ரெண்டான ஸ்டோரி வேற லெவல் இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஆக்ஷன் சீன் பயங்கரமா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கு
அந்த பழைய விக்ரம பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தூள் படம் விக்ரம், அந்த விக்ரம்லாம் பார்த்தேன் இந்த படத்துல. வேற லெவல் இருந்துச்சு படம். மியூசிக் சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் செமையா இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் மியூசிக் தான் செமையா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் ஃபர்ஸ்ட், தென் விக்ரம் வர அந்த இடம்லாம் வந்து அவங்க கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செமையா இருந்துச்சு. படமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல. ஆனா இன்னும் அந்த திலீப் யாரு அந்த கியூரியாசிட்டி இருக்கு, திலீப் யாருன்ற கியூரியாசிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் யாரு இந்த கியூரியாசிட்டிலாம் இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கு? இல்ல செகண்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியல, பட் நல்லா இருக்கு. வயலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? ஓகேவா? பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பார்க்கலாமா? குழந்தைங்களா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபுல்லா ஆக்ஷன் தான். அவருக்கு ஏற்ற படம் கரெக்டா எப்பயுமே அவர் படம் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாரு. இந்த படம் நல்லதா இருக்கு. இந்த படம் காலைல வந்துருச்சுன்னா உண்மையிலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் பண்ணிருக்கலாம். இப்போ விட்டுருக்க கூடாது படம். உண்மையில படம் வந்து நாங்க எதுக்குடா அவங்க கேஸ் போட்டாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனா பயங்கரமா செம்ம ஃபயரா இருக்கு இப்போ படம். நாங்க பாத்துட்டு எங்களுக்கு இன்னும் அந்த ஃபயர் இன்னும் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. செம்ம ஃபயரா இருக்கு படம். ஆமா பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி தான் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் தான் ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. நாங்க ஆல்ரெடி புக் பண்ணிருந்தோம், மார்னிங் புக் பண்ணல, ஈவினிங் இந்த டைம் ஷோக்கு தான் ஃபர்ஸ்டே புக் பண்ணிருந்தோம். அதாவது அவரு வெளியில வேற இதுக்கு அவருடைய ரூட்ல இருந்து மாறி ஒரு ஃபேமிலி நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்றத விட்டுட்டு அவர் வெளியில போகும்போது ஒவ்வொரு டைமும் அவங்க ஒய்ஃபா அந்த ஃபேமிலிக்கு நல்லா எடுத்துட்டு போகணுன்ற இதோ கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. விக்ரம் போகும்போது ஃபேமிலிக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வரைக்கும் நடக்கிறது தான். எப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டோரி போட்டிருந்தாங்களோ அதே தான். ஜஸ்ட் ஸ்கிரீன் பிளே மட்டும், கண்டென்ட் மட்டும் மாறும். அதனுடைய கண்டென்ட் இவன் குழந்தைக்காக தான் பண்றான், ஃபேமிலிக்காக பண்றான், அவ்வளவுதான். ஜியோட மியூசிக் இந்த படம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு? மியூசிக் தான் பிளஸ். மியூசிக்கால தான் படமே. தீம் எல்லாம் பேக்ரவுண்ட் செம்மையா பண்ணிருக்காங்க. மியூசிக் தான் பிளஸ். அவருக்கு மெசேஜ்னா ஒண்ணும் இல்ல ப்ரோ. படம் வந்து ஒரு இது ஃபேன்ஸ்க்கான ஒரு படம். ஒரு பிளஸ் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. மியூசிக் தான் ப்ரோ பிளஸ். பட் மூவி நல்லா தான் போயிட்டு இருக்கு. மியூசிக் பிளஸ் செம்மையா இருக்கு. மியூசிக்கால தான் படம் நல்லா இருக்கு. வித்தவுட் மியூசிக் ஆவரேஜா இருக்கு. ஃபைட் செம்மையா பண்ணிருக்காரு. ஃபேமிலி அந்த குழந்தைய பாத்துக்கிறது அது எல்லாமே ரோல் நல்லா கரெக்டா பண்ணிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி எப்படி ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணுமோ அந்த மாதிரி காமிச்சிட்டு அவர் எப்படி அந்த சொசைட்டில இருந்து அவர் எப்படி அந்த இதுக்கு ஃபைட் இதுக்கு இழுக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு அதுல இருந்து கம்பேக் வந்து அவர் ஃபேமிலியோட ரன் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நார்மல் ஆடியன்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. எல்லாரும் நல்லா தான் இருக்கு படம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. மைனஸே இல்லை, எல்லாமே பிளஸ் தான். ஆக்ஷனு எல்லாம் ஆக்ஷனு, ஆக்டிங்லாம் வேற லெவல். இது ஒரு இது மாதிரி ஸ்டோரி, கைதி மாதிரி, அசுரன் மாதிரி ஒரு ஸ்டோரி. எல்லாரும் வந்து ஜாலியா பாத்துருப்போம். அதை விட வேற லெவல்ல இருக்குன்ற அவரோட அந்த டைரக்டரோட படம் மாதிரியே தெரியல. போர் அடிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, ஃபீல் ஆகும். எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங் எல்லாமே சூப்பர். ஜிவி சாங்லாம் வேற லெவல். அமரனுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் தெரியுது. அந்த படத்தை எல்லா படத்துலயும் சாங் நல்லா போடுறாரு. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாமா? அவ்வளவுதான். ஸ்லோ படம். புரியல. ஸ்லோவா? ஓகே, படம் மெசேஜ் சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ, கூட்டம் கம்மியா தான் இருந்தது. இல்ல மார்னிங் ஷோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ வந்து போட்டுருக்காங்க. ஈவினிங் ஷோ தான் போட்டுருக்காங்க. ஓகே, அதனால நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் பெருசா செட் ஆகலையா? செட் ஆகலாம் இல்ல, மேக்கிங் நல்லா இருக்கு. படம் ஆனா கொஞ்சம் ஸ்லோ. 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து என்ன ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறீங்க? ஸ்லோ தான். அதான் வேற என்ன ஸ்டோரியா இல்லையா இல்லை ஸ்க்ரீன் பிளேவா? ஸ்டோரியில நான் ஒரு மாதிரி வெப் சீரிஸ் மாதிரி இருக்கு. வெப் சீரிஸா எடுத்துருக்கா மேபி ஓட்டிடலாம்.